ப்ரோ மந்த்லில இருக்கேன் ப்ரோ. ஓகே. மந்த்லில இருக்கீங்க. ஸோ மேஜரா ஃபர்ஸ்ட் என்ன ட்ரெண்ட்? மேஜரா டவுன் ட்ரெண்ட் ப்ரோ. இது என்ன ட்ரெண்ட்? டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட். இத வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ப்ரோ இது ஹை லோ ப்ரோ மேஜரா. ரா ஹை லோ. ஒரு கை இருக்கு. வராது. அது எப்படி வரும்? ஓகே. ஓகே. இங்க வந்துட்டு இன்னொரு லோ வச்சிருக்கு ஹை ப்ரோ. ஃபிளிப் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹை எங்க இருக்கு? மேஜர் ஹைன்னு ஒண்ணு மேஜர் ஹையா? எந்த அத வச்சு ஹைய டிசைட் பண்ணுங்க. இங்க ஒரு ஃபிளிப் ஆயிட்டு ப்ரோ. ஓகே. இது ஒரு ஹை ப்ரோ. அப்ப அததானே சொன்னேன். நீங்க அது இல்லாம எங்கேயோ போயிட்டீங்க? ஆமா ப்ரோ. பரவால்ல. நெக்ஸ்ட். ஓகே. அப்ப அது ஃபுல்லாவே என்னம்மா? இது ஃபுல்லா இம்பல்ஸ். இம்பல்ஸ் ப்ரோ. ட்ராக் பண்ணுங்க. இது இம்பல்ஸ் ப்ரோ. இதுக்கு ஒரு ரீடெஸ்ட் குடுத்துட்டு கீழ போ வாய்ப்பு இருக்கு ப்ரோ. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் ஒன்று இருக்கு ப்ரோ. ஏன்னா இது 50% மேல வந்துட்டு கீழ போக வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட். ஓகே. அது ஓகே. ம். அது 50-60. ஆனா ஓகே. அதுக்கப்புறமும் ஒரு ஃபிளிப் அது ஹையா மாறிடுதுல்ல. யோசிக்கணும்ல. மைனரால ப்ரோ. ஓகே. இதுல வந்துட்டு மைனரா ஒரு ஃபிளிப் வச்சிருக்கு ப்ரோ. இதுதான் ஹை வரும் ப்ரோ. இந்த ரெசிஸ்டன்ட்ல இருக்கிறது. இதுல இருந்து ஃபெப் போட்டா நமக்கு 50% ரிட்ரேஸ்மெண்ட்ல அது இருக்குது ப்ரோ. ஆகிட்டு இதுல எத்தனை தான் நிக்குது? 50-60%. மார்க் பண்ணுங்க. ஓகே சார். பிளஸ் அது வெறும் 50-60 வேற என்னவாவும் இருக்கு? இதுல வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ட்டாவும் இருக்கு ப்ரோ. வேற ஃபிளிப்புங்கிற வேற ஒரு நல்ல கன்சிடரேஷன் நடந்திருக்கும்போது ஃபிளிப்புங்கிற ஒரு நல் விஷயம் நடந்திருக்கா இல்லையா? இப்போ இந்த ஃபிளிப் வச்சு அந்த ஹையா நோட் பண்ணீங்க. அப்ப அது ஃபுல்லாவே என்னம்மா? இம்பல்ஸ் ப்ரோ. இம்பல்ஸா? மார்க் பண்ணுங்க. ஓகே. மார்க் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் ப்ரோ. ம். இந்த இம்பல்ஸுக்கு 50% வந்திருக்கு ப்ரோ. புரியல. இப்ப இது போட்டிருக்கேன்ல ப்ரோ. இந்த இம்பல்ஸுக்கு இங்க 50% வந்திருக்குது. இதுல வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல் ஒண்ணு இருக்கு. அதான் கீ லெவல் ஒண்ணு இருக்குது. நெக்ஸ்ட். எல்லாம் பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர பார்க்கணும். சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் அடுத்த கேட்டகரி. ஓகே. எப்பவுமே ஒரு ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எப்பவும் குடுக்கணும். அதுக்கு ஓகே. குடுக்க ரெடியா இருந்தா தான் நீங்க ட்ரேட் பண்ணவே தகுதி. அது இல்லாம நான் அடுத்தடுத்த பார்க்கறேன்னா, அடுத்தடுத்தத நம்ம ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருப்போமே தவிர, எது பேஸோ அது அந்த பேஸ்மெண்ட்டே போடாம நம்ம அடுக்குமாடி வீடு கட்டணும்னா எப்படிங்க முடியாது? அது ஈஸி. ஆமா. இப்ப ஸ்ட்ரக்சர அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் ஃபிளிப் ப்ரோ இதுல. லாஸ்ட் ஃபிளிப் மேஜரா இல்லையா? லெஃப்ட் சைடுல இழுங்களேன். ஃபுல் ஃபிளிப்பாவே இருக்கு பாருங்க. இதா ப்ரோ? ஏன் அங்க இழுக்குறீங்க? அங்கலாம் நான் இழுக்கவே சொல்லல. மேஜரா ஒரு பாருங்க இடத்துல ப்ரோ. ஒரு மேஜர் ஃபிளிப்பே நடந்திருக்கு. தெளிவா நடந்திருக்கு. இது இங்கனங்க. இதானே ப்ரோ? அது ஓகே. ஓகே. இம்பல்ஸ்ன்னு எத சொன்னீங்க? அது நடந்ததுனால. இதுல வந்துட்டு மேஜரா இது ஃபிளிப் உள்ளுக்குள்ள கேக்குறீங்களா? மேஜர் ஒண்ணு இருக்கு. இப்படி கவனிக்கணும், யோசிக்கணும். ஓகே ப்ரோ. ஓகே. நான் நான் இருக்கேன் சொல்றேன். நான் இல்லாதப்ப இல்லாட்டி கஷ்டம் தான் ப்ரோ.
புரியுதுங்களா? நான் இருக்கேன்னு சொல்றேன். இல்லாதப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, சின்ன சின்ன தவறுகள் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. சின்ன சின்னதா என்ன பண்ணுவீங்க? தப்பு தவறுகள் பண்ணிட்டு வரதான் தான் செய்யும். இருப்போம். ஸோ, இத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ, ஆமா நான் ப்ரோ. திருப்பி திருப்பி சொல்றது உங்கள்ட்ட அதுதான். நம்ம எப்படி பார்க்கணும், நம்மளோட வியூ எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கணும். ஏன்னா, ஆமா நீங்க ப்ரோ. பார்ப்பீங்க, எல்லாம் பார்ப்பீங்க. இந்த இடத்துல ஹைய உடைச்சிருச்சு, மார்க்கெட் மேல போகுது. ஆனா, அது உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ண மாட்டோம். ஆமா ப்ரோ. புரியுதுங்களா? புரியுது ப்ரோ, புரியுது. நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் இதான் ஹை ப்ரோ. லாஸ்ட் ஹை. ஓகே. இதுல வந்துட்டு மேல ஹைக்கு வந்திருக்குது மார்க்கெட்டு. ஓகே. ஹைலருந்து கீழ போறதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரோ. நெக்ஸ்ட் வீக்லி போவா ப்ரோ? ஸோ, இப்ப இந்த ரேஞ்ச உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்னன்னா, டவுன் ட்ரெண்ட் தான் ப்ரோ. டவுனுக்கு ப்ராபபிலிட்டி. ஆனா, இப்ப கரண்ட்டா என்ன ட்ரெண்ட் ரியாக்ட் ஆயிருக்கு? வீக்லில அப் ட்ரெண்ட் ப்ரோ. வீக்லில கரண்ட்டா என்ன ட்ரெண்ட் கிரியேட் ஆயிருக்கு? இது அப் ட்ரெண்ட் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் இது ஃபுல்லா இம்பல்ஸ் ப்ரோ. இது ஃபுல்லா அது ஃபுல்லா இம்பல்ஸ். ஓகே. ஸோ, அது உள்ளுக்குள்ள இம்பல்ஸ் என்ன ட்ரெண்ட் அந்த இம்பல்ஸ்? இது வந்துட்டு அப் ட்ரெண்ட் ப்ரோ. அப் ட்ரெண்ட். யா. ஓகே. அப் ட்ரெண்ட் உடைய லாஸ்ட் ஃபிளிப் லோ எது? லாஸ்ட் ஃபிளிப் ஸ்விங் லோ. ஓகே. ம். ப்ரோ இதுல வந்துட்டு இதான் ப்ரோ மேஜரா தெரியுது. இந்த இம்பல்ஸ்ல இதான் மேஜரா தெரியுது ப்ரோ. இது ஃபிளிப்பு இது வந்து லாஸ்ட் லோ. ம். தெரியுதா? எஸ் ப்ரோ. ஓகே. இந்த லோ உடைச்சானா, இந்த டவுன்ல இருந்து என்ன ஆகும்? கீழ விழும். அப்படி மார்க்கெட் இல்லன்னா, கீழ ஸ்விங் அளவுக்கு இங்க கீழ இங்க என்ன பண்ணும்? கரண்ட் ஏரியால. அது இதே மாரி கிரியேட் பண்ணிட்டு உடைச்சுச்சுன்னா மார்க்கெட் கீழ வரும் ப்ரோ. பாப்பா. அதுவரைக்கும் நெக்ஸ்ட் இப்போதைக்கு இந்த லோ உடைச்சானா, கீழ மார்க் வரும். 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 இப்ப இதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எது எதெல்லாம் இடைஞ்சலா இருக்கோ அதெல்லாம் டெலீட் பண்ணி கிளியரா இருக்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகே. வெல் இப்ப ம். இந்த இடம் நம்மளோட செல்லிங் ஏரியான்னு தெரிஞ்சுச்சு. இங்க இத உடைச்சா செல் ஆகும் நமக்கு தெரியும். ரைட்டா? இப்போ எஸ் ப்ரோ. லெட்ஸ் இட் இப்ப வந்து மார்க்கெட் என்ன ட்ரெண்ட் இப்ப லோ மாறிஞ்சிட்டீங்க. அப்ப அது ஃபுல்லாவே என்ன? இம்பல்ஸ் ப்ரோ. மார்க் பண்ணுங்க. இந்த இம்பல்ஸ்க்கு என்ன நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம்? இந்த இம்பல்ஸ்க்கு 50% ரிட்ரெஸ்ட் வந்துட்டு ஓகே ஓகே. நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் மார்க்கெட் ஓகே அப் அது ட்ரெண்ட்ல ஃபுல்லாவே இருக்கு. இம்பல்ஸ்ன்றீங்க. டெய்லிக்கு போங்க. அந்த இம்பல்ஸோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர கண்டுபிடிங்க. டெய்லிலயா? ஓகே. லாஸ்ட் லோ ஹை வேணுமா ப்ரோ? பாருங்க ஸ்ட்ரக்சர்ல பாருங்க. ஸ்ட்ரக்சர் நான் சொல்லி தானே குடுத்துருக்கேன். எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ. அந்த ஸ்ட்ரக்சர மட்டும் கரெக்ட்டா எடுங்க பாப்போம். இங்க இருக்கு ப்ரோ. வரைங்க. லோ உடைக்காத வரைக்குமே மார்க்கெட் என்ன ஆக போறதில்ல. மார்க்கெட் செல் ஆக போறதில்ல ப்ரோ. என்ன ஆயிருக்கு மார்க்கெட்? உடைக்காம. மேல போயிருக்கு. பக்காவா போயிருக்கா? எஸ் ப்ரோ. நம்ம சொல்ல ஸ்ட்ராட்டஜி ஒர்க் தானே ஆகுது. ஆமா ப்ரோ ஒர்க் ஆகுது. ம். ஒர்க் கரெக்ட்டாவே ஆகுது. மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? மேல போயிருக்கு. இப்போ என்ன பண்ண ம். ட்ரை பண்ணுதுன்னா, என்ன பண்ண ட்ரை பண்ணுது? மார்க்கெட் மேல இருந்து செல் ஆவறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு ப்ரோ. ட்ரை பண்ணுங்க. எங்க ட்ரை பண்ணுது? போயிட்டுல இருக்கு. அது அதுல ஹைல போய் ட்ரை பண்ணிட்டு இருக்குல்ல ப்ரோ. ஹைல அந்த ஹைய பிரேக் பண்ண ட்ரை பண்ணிருக்கு இருக்கு. அடுத்த ஃபிளிப் வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே ப்ரோ இதுதான் லோ. இப்போ வரைக்கும் இதான் ப்ரோ லோ. இது நான் போட்டிருக்கிறது தான் ப்ரோ லோ. டார்கெட் இத உடைச்சாதான் இந்த இம்பல்ஸ்க்கு நம்ம சொல்லுவோம். அதுவரைக்கும் ஆமா. மார்க்கெட் என்ன ஆகலாம்? மார்க்கெட் அப் ஆகலாம் ப்ரோ. அப்பாக சான்சஸ். வாய்ப்பு அப்ப இப்ப நம்ம எஸ் சொல்லிட்டோம். அப்பாக தான் சான்ஸ் அதிகமா இருக்கு. இருக்குன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் 4 ஹவர் go to the 4 hour please. 4 hour ட்ரெண்ட் என்ன?
4 ஹவர்ல டவுன் ட்ரெண்ட் ப்ரோ. டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்டா? ஓகே, ஓகே. அதில ஓகே, ஓகே. ஜூம் அவுட் சொல்லுங்க, பண்ணி சொல்லுங்க. எடுத்து பார்க்குறேன். எப்படி சொல்றீங்க? லாஸ்ட் லோ சாரி. லோவ உடைச்சிருக்கா? உடைச்சிருக்குது. மேஜரா இது உடைச்சிருக்கு ப்ரோ. சரி. ஃபாலோல வச்சுக்க. அப்ப ஹை எது? ஹை இதான் ப்ரோ. மார்க் பண்ணுங்க. ஸோ இந்த ஹைய டாமினேட் பண்ண வரைக்கும் ஒண்ணு செல் ஆகலாம். பட் இப்போதைக்கு மார்க்கெட் எங்க போக சான்ஸ் இருக்கு? இப்போதைக்கு மேல ஹைக்கு போக வாய்ப்பு இருக்கு ப்ரோ. இப்போதைக்கு மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்? இப்போதைக்கு அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட். இப்போ நம்ம என்ன ட்ரை எஸ். பண்ணி ஆகணும்? ஒன்லி ஃபார் பை. பை. ஓகே. வெல் ஓகே. இப்போ என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு இங்க? உங்களுக்கு கிளியரா தெரியுது. இது ஒரு இம்பல்ஸ் ப்ரோ. மேல போய்க்கிட்டு இருக்கு அப்படி. சரி ஓகே. என்ன ட்ரெண்ட்? அப் ட்ரெண்ட் ப்ரோ. அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்டோட லாஸ்ட் ஃபிளிப் லோ எங்க இருக்கு? இதான் ப்ரோ. என்ன பாருங்க. ஓகே ஒன் செகண்ட். எஸ் ப்ரோ. ஓகே. ஸோ இப்போ இது ஓகே ப்ரோ. ஃபுல்லாவே இம்பல்ஸா? ஆமா ப்ரோ. ஸோ இந்த இம்பல்ஸுக்கு ரீப்ளேஸ்மென்ட் கொடுக்குறான்னு பார்த்து என்ட்ரி. பை என்ட்ரி. அதுக்கு எந்த டைம் ஃப்ரேம்? 15 மினிட்ஸ் இல்லைனா 1 ஹவர் ப்ரோ. 1 ஹவர் போங்க. ஓகே. 1 ஹவர்ல என்ன ட்ரெண்ட்? இதுலருந்து மார்க்கெட்டு மேல தான் போக வாய்ப்பு இருக்கு ப்ரோ. அப்பன்னா 50% அதுலேருந்து மார்க்கெட் என்னென்ன? அப் ட்ரெண்ட். இம்பல்ஸ் மார்க்கெட் ஃபுல்லா. என்ன? இம்பல்ஸ். இம்பல்ஸ். ரைட்டா? எஸ் ப்ரோ. ரைட்டா? அந்த ஆமா. இம்பல்ஸோட ஸ்விங் லோ எது? இந்த இம்பல்ஸோட ஸ்விங் லோ இதான் ப்ரோ. மேஜரா பார்த்து இங்க இருக்கு ப்ரோ. ம்ஹ்ம். ம். நல்லா லாஸ்ட் பாருங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ. ஒரு நிமிஷம். இதுதாங்க தப்பு. நம்ம பண்ண தப்பே இதுதான். அல்ல ப்ரோ. புரியுதுங்களா? மார்க்கெட் இப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சிடும் ப்ரோ. ஒரு நிமிஷம். ஆ. இப்ப எப்படி எஸ் இங்க ப்ரோ. வந்துச்சு? அது மார்க்கெட்ட நான் ஜூம் அவுட் பண்ணப்ப தான் சார் தெரிஞ்சுச்சு. அது ஜூம் அவுட்னால எனக்கு கன்ஃபார்ம் ஆகல. சரி ஓகே. ஸோ இந்த லோ ஓகே. உடைச்சா இந்த இம்பல்ஸ் ரீச் பண்ணுவாங்க. ஆனா மேபி இந்த லோவே வந்து ஒரு ரீட்ரேஸ்மென்ட் லெவலா என்ன ஆகும்? ரியாக்ட் ஆகும் ப்ரோ. ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஆமா. வெல் இப்போ இந்த லோ ஒண்ணு வாங்கிட்டீங்களா? அந்த லோ வாங்கிட்டனால ஆமா. இம்பல்ஸ் எதுவா ஆக்ட் ஆகும்? இதான் ப்ரோ. இது ஒரு இம்பல்ஸ். யா, எஸ் ப்ரோ. யா. எஸ் ப்ரோ. ஸோ எஸ் ப்ரோ. கோ ஃபார் 50 மினிட்ஸ். ஸோ 15 மினிட்ஸோட லோ எது? இங்க இருக்கு. அதுவா? லாஸ்ட் ஃபிளிப் ஓகே. பாருங்க தரான்னு தெரியும். போயிட்டு லோ. ப்ரோ. இப்ப எங்கேயோ போய் வாங்கிட்டு ஓகே. அப்போ நான் இல்லன்னா நீங்க தப்பு தான் பண்ணுவீங்கங்கிறது தெளிவா தெரியுது. இல்ல ப்ரோ புரியுதா? கொஞ்சம் ஓகே. கொஞ்சம்லாம் இல்ல. ரியாலிட்டி அதுதான். எஸ் ப்ரோ. யூ டூயிங் த பிக் மிஸ்டேக்ஸ் ஆல்வேஸ். நான் இருக்கிறதுனால கேட்கிறேன். இல்லாட்டி நீங்க நீங்க ஜட்ஜ் பண்றது தான் நெட்ல லோவா இருக்கும். ஆமா ப்ரோ. புரியுதா? அப்போ புரியுது. ஓகே. இப்போதைக்கு இந்த லோ டு ஹைக்கு ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணிருக்கு. ரீட்ரேஸ்மென்ட் லெவல்ல பிரேக் பண்ணிருக்கு ப்ரோ. அப்ப மார்க்கெட் எங்க வரணும்? லோவுக்கு வர வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஸோ இட்ஸ் கம்மிங் எஸ்ட்ரீமா? சரி. ஆமா ப்ரோ. ஆமா. வரணும். இந்த லோவுக்கு வர வாய்ப்பு இருக்கு. வர சான்சஸ் இருக்கா? ஆமா ப்ரோ. ஓகே. அப்ப நம்ம என்ன முயற்சி பண்ணலாம்? ஒண்ணு எஸ்ட்ரீம்லேருந்து பைக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அப்போ ம். மார்க்கெட்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அப்படியே சொல்லுங்க. லெட்ஸ் சி. ஓகே. ரியாக்ஷன் இருக்கும். இப்போ இங்க பிரேக் பண்ணிருக்குல்ல ப்ரோ. சரி. மார்க்கெட் அப்படியே கீழ வந்துட்டு கீழ வருமா? சரி.
இப்படி போக வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா, இதுவரைக்கும் போயிட்டு கீழ வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு ப்ரோ. அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். சப்போஸ் லோவ உடைச்சு லோவ உடைச்சுட்டா மார்க்கெட்டு லோவ உடைச்சிருச்சுன்னா, இதுக்கு ஒரு கரெக்ஷன் குடுத்துட்டு கீழ போக வாய்ப்பு இருக்கு ப்ரோ. இதுவரைக்கும் ஒன் செக். இந்த லோ வரைக்கும் ப்ரோ. லோ வரைக்கும் போகுது. ஃபர்ஸ்ட்டு இல்ல. ஸ்டார்ட்டிங் வந்துட்டு 50% லெவல் வரைக்கும் போகும் ப்ரோ. அதையும் டாமினேட் அதுக்கப் பண்ணா தான் லோ. லோ. இதுலருந்து நம்ம ரீட்ரேஸ் செக் பண்ணணும். அதுவரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. இதையும் உடைச்சுட்டா கீழ லோ வரைக்கும் போகும் ப்ரோ. எஸ். ஓகேவா? இப்படி கரண்ட் சிச்சுவேஷன்ல நான் ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எங்கெங்கலாம் ட்ரேட்ஸ் எடுக்கலாம்? இப்போதைக்கு எனக்கு எஸ்டிஎம் லோலாம் மார்க்கெட் வந்து எஸ்டிஎம் லோ வரைக்கும் வரும்னு எனக்கு தெரியும். நான் என்ன எஸ் ட்ரேட்ஸ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி கரண்ட் சிச்சுவேஷனுக்கு என்ன ட்ரேடு? எங்க என்ன ட்ரேட் ட்ரை பண்ணலாம்? கீழ வருதுன்னா நம்ம செல் ட்ரேட் எடுக்கலாம் ப்ரோ. ஆனா எங்க என்ன ட்ரேட் எடுக்கலாம்? நான் சொல்றது இந்த இடத்துல நான் இப்ப இப்ப நீங்க இத ட்ரேட் வந்துட்டு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. எங்க எடுப்பீங்க? ஓகே. எங்கெங்கலாம் ட்ரேடு? இந்த இடத்துலயா ப்ரோ? இப்ப கரண்ட் சிச்சுவேஷனுக்கு நான் ட்ரேட் எடுக்கணும்னா எங்கெங்கலாம் எடுப்பீங்க? கரண்ட் அனலைஸ் சிச்சுவேஷனுக்கு பண்ணியாச்சு. மார்க்கெட் ஓகே. டைரக்ஷன் நமக்கு தெரிஞ்சிச்சு. எங்கெங்க என்னென்ன ஓகே. ட்ரேட் எடுப்பீங்க? ப்ரோ இந்த இடத்துல ஒரு செல் என்ட்ரி எடுத்துட்டு இந்த ஹைல கொஞ்சம் எடுத்து வைப்பேன் ப்ரோ. எடுக்கலாமா? அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் ஆயிருக்கு 1. இல்ல, இல்ல. நான் சொல்றேன். ஆஹ. எடுக்கலாமா? ஓகே. கேள்விதான். என்னோட கேள்விதான் அது. இல்ல ப்ரோ. இது வந்துட்டு மைனரா ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கனால இந்த இந்த வந்து லாஸ்ட் ஹைல வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு எடுக்கலாம் ப்ரோ. லாஸ்ட் இத ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு எடுக்கலாம். நம்பர் 1. ஓகே. ஓகே. எங்க ம். இருங்க பாப்போம். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த லோ வரைக்கும் வச்சுக்கலாம். இதையும் பிரேக் பண்ணிருச்சுன்னா இங்க 50%ல ஒரு என்ட்ரி ஆனா எடுத்துட்டு இந்த அங்க ஒரு இருந்து கன்ஃபர்மேஷன்லாம் தெரியுமே. நமக்கு கன்ஃபர்மேஷன் ரூல்ன்னு ஒண்ணு வேணும்ல? ஆமா உடனே ப்ரோ. போய் ஆமா. தேடுவீங்களா? ஸோ இப்ப இல்ல, இப்ப இல்ல. மார்க்கெட் இங்க போயிருச்சு. இவ்வளவு தூரம் போயிருச்சு. அப்ப எங்க தான் ட்ரேட் எடுக்கணும்? இவ்வளவு தூரம் போயிருக்கு. இங்க போய் எடுக்கணும். ஹைல தான் எடுக்கணும் ப்ரோ. அந்த ஹைல தானே எடுக்கணும். அந்த ஹைல ஆமா எனக்கு என்ன ப்ரோ. வேணும்? கன்ஃபர்மேஷன் வேணும் ப்ரோ. கன்ஃபர்மேஷன் வந்தா என்ன பண்ணுவோம்? செல் என்ட்ரி சிலர்ப்பா எடுக்கலாம். அந்த கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்கணும்னு சொல்லிக் குடுத்துருங்க. ரைட்டா? எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ. ஓகேவா? ஸோ அது ரொம்ப ஓகே. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒண்ணா? ஆமா ப்ரோ. ஆமா. ஓகே. சப்போஸ் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் குடுக்காம ஹைய உடைச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? ஹைய உடைச்சுட்டா இந்த இடத்துல இருந்து 50% லெவல்ல மார்க் பண்ணிக்குவேன் ப்ரோ. அங்க ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா அங்க செல். அங்கேயும் ஆமா. இல்லன்னா? ஹைல. ஏன்? எக்ஸ்ட்ரீம் ஏன் இந்த ஹைல. 3 இடத்துல செல் மட்டும் ட்ரை பண்றோம்? அப்படின்னா இங்க உடைச்சனால ப்ரோ கீழ. ஆஹா. ஏன் இங்க ம். செல் மட்டும் ட்ரை பண்ணணும்? எனக்கு புரியல. ஏன் இந்த 3 இடத்துல ம். செல் மட்டும் ட்ரை பண்றோம்? எதனாலன்னா, இங்க வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மென்ட் லெவல பிரேக் பண்ணனால கீழ பிரேக் தான் பண்ணதுனால வருங்கிற மார்க்கெட் எஸ்டிஎம்க்கு வருங்கிற ரூல் நமக்கு இருக்கு. ஸோ அதனால என்ன ஆமா. பண்ணியிருக்கோம்? செல் மட்டுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பக்கா. இது ஒரு பக்கம். பை எங்க ட்ரை பண்ணலாம்? பை வந்துட்டு இப்போ இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயா? எஸ். பைக்கு இன்னும் ட்ரை பண்ண முடியாது ப்ரோ. பைக்கே ட்ரை இப்ப பண்ண முடியாது. ஒன்லி ஃபார் ஸ்விங்கு ஸ்விங் லோ. எங்க? லோல மட்டும் தான் ப்ரோ. லோல மட்டும் தான் நம்ம பை பண்ண முடியும். லோல மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? பை பண்ண முடியும். பை பண்ண முடியும். ஆமாவா? எஸ் ப்ரோ. ஆமா ப்ரோ. தரணும். எஸ் ப்ரோ. ஓகே. ஓகே ப்ரோ. பக்கா கை தட்டுங்கப்பா.